குடும்பமாக சேர்ந்து இந்த பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். முதல்ல சொன்னது போல கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை நாம் நினைவில் கொள்ளுகிறோம். ரெண்டாவதாக நாம் அறிந்து கொண்டது போல கர்த்தருடைய சந்நிதானத்தில் சந்தோஷப்படுகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்கிறோம். மூன்றாவதாக குடும்பத்தின் மக்களோடு நாம் இணைந்து இதை நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம், கொண்டாடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொண்டாட்டத்தில் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக நம்முடைய ஏரிய இயக்குனர் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எல்லா வாரமும் ஐயா வருவாங்களா? வர முடியாது, அவங்களுக்கும் பல ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி செலிப்ரேஷனை நம்ம கூப்பிட்ட உடனே அவங்களுடைய ஆராதனை முடித்து விட்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் செலிப்ரேஷன், கொண்டாட்டம். வெவ்வேறு திருமணமான பிறகு மாமியார் வீட்டுக்கு போன சகோதரிகள் கூட இது மாதிரி பண்டிகை நாளில் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. இது அந்த நாட்களிலிருந்தே இஸ்ரவேலர்களுக்கே கர்த்தர் கட்டளையாக கொடுத்ததான ஒரு காரியம். நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் எல்லாரும் சேர்ந்து அனுசரிக்கக்கூடியதான ஒரு செம்மையான பண்டிகை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நினைத்து பார். இந்த அறுவடை பண்டிகையில் அதை நாம் நினைத்து பார்ப்போம். அடுத்து நான்காவது அதே வசனத்தில் பார்க்கிறோம், உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். இட்ஸ் அ டைம் டு ரிமெம்பர் த நீடி. அறுவடை பண்டிகை உதவியற்ற, ஆதரவற்ற, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றவர்களை நினைவு கூற வேண்டியதான ஒரு பண்டிகை. அவர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கும் பிரியாணி பொட்டலம் வாங்கி கொடுக்கணும். நம்ம மட்டும் சாப்பிட்டால் போதாது. இட்ஸ் அ டைம் டு ரிமெம்பர் த நீடி. மற்றவர்களுக்கும் நாம் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஐந்தாவதும் கடைசியுமாக முக்கியமானது, இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இட்ஸ் அ டைம் டு ரிமெம்பர் டு கிவ் டு த லார்ட். கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு நாள். ஆண்டவருக்கென்று கொடுக்கிறோம். இந்த படையல்கள் எல்லாமே ஆண்டவருக்கென்று படைத்திருக்கிறோம், நன்றி காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். அதை தான் நம்ம அந்த 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். இந்த வசனத்தை பல்வேறு பகுதிகளாக பிரிக்க முடியும். ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக, கர்த்தர் எவ்வளோ என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் கொடுக்கக்கூடியதான காணிக்கைகள் அதை வெளிப்படுத்துகிறது. தசமபாக காணிக்கைகளை மாதந்தோறும் நாம் செலுத்துகிறோம். அந்த தசமபாக காணிக்கையை வச்சு நம்முடைய வீட்டு வருமானம் எவ்வளோ என்பதை தெரிந்து கொள்ள முடியும். சிலர் 10% தசமபாக காணிக்கைகளை வைப்பார்கள். ஒரு சில திருச்சபைகளில், ஒரு சில நாடுகளில் 15%, 20%. ஒரு சில செல்வந்தர்கள் 50% தங்களுடைய வருமானத்தை ஆண்டவருக்கென்று கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். இது எதற்கு சொல்கிறேன் சொன்னால், ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. அது மட்டுமல்ல, அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி. ஆண்டவருக்கு நான் கொடுத்ததுனால பிச்சைக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு யாருன்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்காக ஆண்டவர் சிட் ஃபண்டு நடத்தலை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் 10 ரூபா கொடுத்தா ஆண்டு 20 ரூபா கொடுப்பாரு. சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய தாயார் கூட இப்படி தான் சொன்னாங்க, அந்த உண்டியலில் போடு, 10 ரூபா போடு, கர்த்தர் உனக்கு 20 ரூபா கொடுப்பார். ஆனால் கொடுத்தாரு, உண்மைதான், அதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க சொன்னோடனே போட்டிருப்பேன். திடீர்னு யாரோ வீட்டுக்கு வந்திருப்பாங்க, 20 ரூபா கொடுத்துருப்பாங்க. 10 ரூபா போட்டேன். இவன் மனசில் அர்த்தம், இந்த 20 ரூபா போடலாமா, அடுத்த 40 ரூபா வருமா,
ஆனால் அந்த மாதிரி எண்ணம் வருது சரியல்ல. ஆண்டவர் சிட் ஃபண்டு நடத்தலை. ஆனால் அவனவன் தன் தன் தகுதிக்கேற்றபடி கொடுக்க வேண்டும். 2 காசு போட்ட ஒரு அம்மா பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவங்க தான் சிறந்த காணிக்கை கொடுத்தார்கள். ஒரு பெரிய திருச்சபை, இன்றைக்கு உலக அளவிலே பெரிய 10 திருச்சபைகளிலே இடம்பெற்றதான ஒரு திருச்சபை. இன்டர்நெட் இருக்குதா பிரதர்? அதில் YOIDO ஃபுல் காஸ்பல் சர்ச் அப்படின்னு போடுங்க. யோய்தோ ஃபுல் காஸ்பல் சர்ச் என்று சொல்லி ஒரு சர்ச். உண்மையாக நடந்த சம்பவம். பால் யாங்கிச்சோ என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவனுடைய ஊழியர் தொடங்கி கட்டினதான ஒரு திருச்சபை. அதில் 13,500 பேர் ஒரு கேலரியில் உட்காரலாம். நான் 3 தடவை அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். அந்த சர்ச்சினுடைய எண்ணிக்கை 8 லட்சம் பேர், அங்கத்தினர்கள் 8 லட்சம் பேர். அந்த திருச்சபையினுடைய பின்னணியத்தில் பல கட்டிடங்கள் இருக்கிறது. யோய்தோ YOIDO ஃபுல் காஸ்பல் சர்ச். இமேஜ்க்கு போங்க, அதை டிவியில் டிஸ்பிளே பண்ணுவாங்க பாருங்கள். அந்த சர்ச்சு அவர் துவங்கும் போது மொத்தமே 3 பேர் தான். அந்த பாஸ்டர் அவர் இல்லை, இப்போ இறந்துட்டார். டேவிட் யங்கிச்சோ என்று பேரை மாற்றிக்கொண்டார். நம்முடைய சென்னை சீரணி அரங்கத்தில் வந்து அவர் பிரசங்கம்லாம் செய்திருக்கிறார், குருசேட் நடத்தியிருக்கிறார். நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் அவரை சந்தித்திருக்கிறார்கள். 3 பேர் சேர்ந்து தான் அந்த சர்ச்சை தொடங்கினாங்க. ஒன்று இவர், இன்னொன்று அவருடைய மாமியார், அவருடைய மனைவி கூட இல்லை. இப்போதகர், அவருடைய மாமியார், ஒரு எல்டர், 3 பேர் சேர்ந்து துவங்கினதான ஒரு திருச்சபை. அந்த திருச்சபை கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது, இது அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டதான காரியம். கொரியா தேசத்தில் நம்ம எப்படி ஸ்பூன் கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணுவாங்க, சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. 2 குச்சி மாதிரி இருக்கும். அந்த 2 குச்சி பாட்டிமாரெலாம் எப்பவுமே அவங்க பேக்கில் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன குவளை, ஒரு பவுல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதுவும் அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஊரில் சாப்பாடு அரிசி வந்து ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒவ்வொரு அரிசி தனித்தனியாக சாப்பிடும்போது வராது. ஒவ்வொரு அரிசி பருக்களும் இணைந்து ஸ்டிக்கி ரைஸாக இருக்கும். அப்போ இந்த சாப்ஸ்டிக்கை வச்சு அவங்க 2 குச்சி தான் மாதிரி இருக்கும், அதை வச்சு அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. ஆலயத்தை கட்ட வேண்டும், இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது என்று சொல்லி போதகர் அறிவிப்பு கொடுத்த மாத்திரத்தில் அந்த ஆராதனை முடிவில் ஒரு பாட்டியம்மா தன்னுடைய பேக்கில் இருந்ததான அந்த சாப்ஸ்டிக்கையும் அந்த பவுலையும் கொண்டு வந்து காணிக்கை தட்டில் படைச்சிட்டு சொன்னாங்களாம், என்கிட்ட இருக்கிறது இதுதான், இதை காணிக்கையாக வைத்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனையில் செல்வந்தனான ஒரு பிஸ்னஸ்மேன் இதை பார்த்தார். அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. சாப்பிடுவதற்காக இந்த சர்ச் தான் இது. வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் உள்பக்கம் கேலரி. 4 அடுக்குகள் இருக்கும். ஃப்ரண்டில் ஆல்டர் பார்க்க முடியும். இதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் இந்த சர்ச் பில்டிங்க்கு பின்னாடி நிறைய இருக்குது. இவங்க ஒரு ப்ரேயர் மவுண்டெயினை, ஜெப மலையே பெரியதாக வைத்திருக்கிறார்கள். அந்த ஆராதனையிலே இந்த அம்மா கொடுத்த அந்த சாப்ஸ்டிக், அந்த பவுல், இந்த செல்வந்தனான பிஸ்னஸ் மேனை தொட்டது. அந்த மனிதன் இந்த திருச்சபையினுடைய கட்டுமான பணிக்காக பெரும் உதவி செய்தாராம். எதனால்? அந்த அம்மா சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சாப்ஸ்டிக்கை ஆராதனையில் காணிக்கையாக கொடுத்த ஒரு செயல். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கிறோம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அடுத்த பகுதி ரொம்ப முக்கியம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த சிறப்பான செயல்பாடை செய்யக்கூடிய ஒரு நபராக தென்பட்டார். அவருடைய பெயர் ஜான் டி ராக்ஃபெல்லர். உண்மையாக நடந்த சம்பவம் இது. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஜூலை
8ஆம் தேதி 1839 ஆண்டு முதல் மே மாதம் 23ஆம் தேதி 1937ஆம் ஆண்டு வரை ஆயில் கம்பெனிக்கு இவர் தன்னுடைய சிறு வயதிலே வேலைக்கு சேர்ந்தார். நாளடைவில் 1916ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவர் துவங்கினதான ஆயில் கம்பெனியின் மூலமாக 100 கோடி பணம் வருமானத்தை அவர் பெற்றுக்கொண்டாராம். தன்னுடைய 31வது வயதில் உலகம் பேசக்கூடிய பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் இவர் இடம் பிடித்தார். இவருடைய 38வது வயதில் அமெரிக்காவில் உள்ள 90% ஆயில் ஃபேக்ட்ரி இவருடைய கண்ட்ரோலில் இருந்தது. அவ்வளோ செழிப்பான பணத்தை பெற்றுக்கொண்ட தொழிலை பெற்றுக்கொண்ட உலக செல்வந்தர்களிலே முக்கியமான இடத்தை பிடித்தார் இந்த ஜான் டி ராக்ஃபெல்லர். எதிர்பாராத விதமாக தன்னுடைய 53வது வயதில் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டார். பலவீனத்திற்குள்ளானார். 1 வருடத்தில் மரித்து போய்விடுவாய் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். இவருக்கு ஒன்றுமே புரியல. நான் இவ்வளோ சம்பாதித்து என்ன பயன், இன்னும் 1 வருடத்தில் மரித்து போய்விடப் போகிறேனே என்று சொல்லி தன்னுடைய சொத்தை எல்லாவற்றையும் இவர் பேர்லேயே ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அநேகருக்கு இலவச படிப்புகள், மருத்துவ செலவுகளுக்கு உதவி செய்வது, இப்படி பல காரியங்களை செய்ய தொடங்கினார். இவர் செய்ய தொடங்கி கொஞ்சம் மாதத்திலேயே இழந்து போன பலத்தை தன்னுடைய சரீரத்தில் அவர் பெற்றுக்கொள்வதை உணர்ந்தார். மருத்துவர்களுக்கே அது ஆச்சரியம். 1 வருஷத்தில் மரித்து போய் விடுவார் என்று சொன்னதான மருத்துவர்கள் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் 98 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா. கொடுக்க 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 கர்த்தருடைய வாழ்க்கையே மாற்றிவிட்டார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். கடன் வாங்கி கொடுக்க சொல்லலை. மறுபடியும் சொல்லுகிறேன், கடன் வாங்கி ஆண்டவர் கொடுக்க சொல்ல. ஐயா கேட்டார், அதனால் கடனை வாங்கியாது கொடுத்துருவோம். கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம். 5 காரியங்களை இந்த அறுவடையின் பண்டிகையிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை நாம் கடைபிடிக்க, நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த திருவசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 2025ஆம் வருஷத்தின் அறுவடை திருநாளிலே ஆண்டவருடைய வார்த்தை, அறுவடை திருநாள் வேதாகமத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிற